ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் த டாபிக் ஒரு பேசலாம். இப்போ வந்து பிசிக்கு நம்ம புக்ஸ் வச்சு புக்ஸ் பண்ணி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்ருப்போம். டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா? அப்படின்னா, அ இப்போ நிஜமா ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும் போதுங்க. ஆனால் வந்து ஏன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுமே இன்னும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்து ரீசன் வந்து நம்மக்கிட்ட வந்து டைரக்ட்டா 175 கட் ஆஃப் எடுத்து நம்மனால ஸ்கோர் பண்ண முடியாதது தான் ஒரே ரீசனா இருக்கும். அப்போ நம்மனால செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு நம்ம 170 கட் ஆஃப் ரீச் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் ஒத்துக்கிறேன். எல்லார்னாலயும் அத எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது தான். அதனால தான் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. இயர்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கு. நமக்கு வந்து நம்மள சக்சஸ் வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்குண்டான எப்படி சொல்றது? நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு தெரியாம இருக்கிறது தான். இப்போ வந்து புக்ஸ் மட்டும் படிச்சுட்டே இருக்கிறோமா, படிச்சுட்டே இருந்தா எல்லாமே படிச்ச மாரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்னால ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து நமக்கு மன உளைச்சலா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா உங்ககிட்ட, புக்ஸ படிங்க தப்பில்ல, வேண்டான்னு சொல்லவே இல்ல. ஆனா புக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே அளவுக்கு அதர் சோர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் குடுங்கன்னு சொல்றேன். அதர் சோர்ஸ்னா என்ன சொல்ல வரேன்னா, நானு வந்து வேற மெட்டீரியல் சொல்ல வரல. இந்த பிஎஸ்டிஎம் தான் வந்து இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கம் ரிசல்ட்ல வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது வந்து பிஎஸ்டிஎம் நமக்கு கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் ரைட்டிங். டைப் ரைட்டிங் வந்து இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து தாங்க டிஎன்பிஎஸ்சியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரால இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து நம்ம புக்ஸ் கூட போட்டி போட்டு அவங்க வந்து ஸ்கோர் பண்றாங்க. நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எந்த மார்க்ஸுமே நம்ம கையில இல்லாம, டைரக்ட்டா புக்க மட்டும் வச்சுட்டு நம்ம புக்க படிச்சு நம்ம 175 ஸ்கோர் பண்ண முடியும், ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, நம்ம சக்சஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். இயர்ஸ் பாஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால டைப் ரைட்டிங் முடிஞ்ச வரைக்கும் டைப் ரைட்டிங் முடிச்சு வைங்க. முடிஞ்சா ஷார்ட் ஹேண்டையும் முடிச்சு வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நம்ம வந்து அதுக்குண்டான பர்ட்டிகுலர் மார்க் இருக்குல்ல, அந்த மார்க் நமக்கு கிடைக்கும்போது நம்ம வந்து அ கம் ஒ அதாவது 165 அப்படி ஒரு 65 டூ 68 இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு 2, 3 மார்க்ஸ் இருக்கு கம்மியா இருந்தாவே நம்ம சக்சஸ் ஆக முடியும். 175 எடுத்து தான் 70 எடுத்து தான் உள்ள போகணும் அப்படிங்கும்போது, முடியாத பட்சத்தில் இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா பர்ட்டிகுலரா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டைப் ரைட்டிங் முடிச்சவங்க தான் டைப் ரைட்டிங் ஜாப் போ முடியும். ஷார்ட்கன் முடிச்சவங்க தான் ஷார்ட்கன் ஜாப் போ முடியும். ஏன்னா ஒன்ஸ் 65, 68 இருக்கு. ஆனா உங்கள்ட்ட டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இல்ல அப்படிங்கும்போது, நீ உனக்கு கண்டிப்பா எடுக்க போறதில்ல. நீ வந்து அந்த இடத்துல வந்து நீ கீழ வரதான் போற. உன்னோட கம்மியான மார்க் இருக்கிறவங்க டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா, அவங்க உள்ள போக தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுக்கோங்க. டைப் ரைட்டிங் ஷார்ட்கன் முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ உங்க வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பலாம் வேஸ்ட் ஆகிராதுங்க. டைப் ரைட்டிங் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, 2 இயர்ஸ்ல முடிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ட பொறுத்தவரைக்கும் டைரக்ட் ஹையர் போட முடிஞ்சுன்னா போடலாம். ஆனா, இப்போ இல்லன்னு சொன்னாங்க. எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து இப்போ வந்து டைரக்ட் ஹையர் இல்ல, எடுத்துட்டாங்க அப்படின்னு மாரி சொன்னாங்க. ஆனா, டைரக்ட் ஹையர் போடுற மாரி இருந்துச்சுன்னா, ஒரே வருஷத்துல முடிச்சுட்டு வெளிய போயிடலாம் 2 மணி நேரத்துல. ஷார்ட்கட்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கும் அதே 2 வருஷம் தான். ஷார்ட்கன் முடிச்சு ஃபர்ஸ்ட்டு டைப் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபிங்கரிங் கத்துக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, ஸ்பீட் போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாரி இதுக்கு ஷார்ட்கன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். எழுதிக்கிட்டே இருக்க இதுக்கு பயந்து தாங்க உள்ள டைப் ரைட்டிங்க்கோ இல்ல ஷார்ட்கன்ட்ட கத்துக்க போயிட்டு கொஞ்ச நாள்லயே பேக் அடிச்சு நம்ம ஒடியாந்துர்றோம். அப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் முடிச்சுட்டோம், கொஸ்டின் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அது கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்பட்டா தான் அது நமக்கு அந்த மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது, நம்ம கஷ்டப்படுறதுல தப்பு இல்லன்னு தான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் உட்காந்து கன்டினியூஸா படிக்க முடியுமான்னு கேட்டா, என்னால சத்தியமா முடியாதுங்க. அதனால அந்த 2 ஹவர்ஸ வந்து அம் என்ன கோல்டன் டைம்ஸ வந்து நான் அதில இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்லன்னு நான் சொல்ல வரேன். அது அந்த அந்த டைம இன்வெஸ்ட் பண்றதுனால, உங்களுக்கு மார்க்ஸ் தான் கிடைக்கும். மார்க்ஸ் கிடைச்சுன்னா, உங்க சக்சஸ் வந்து இன்னும் நியர் பையா இருக்கும் உங்களுக்கு. தள்ளி போகாது அப்படின்னு சொல்ல வரேன். டைப் ரைட்டிங் முடிச்சிட்டீங்கன்னா, டைப் ரைட்டிங் போஸ்ட் அந்த பர்ட்டிகுலரா ஒரு 2000 போஸ்டிங் இருந்தா, அந்த போஸ்டிங்கும் உங்களுக்கு வந்து இந்த இதில வந்து இன்க்ளூட் ஆகுதுல்ல. இல்லன்னா, உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் இல்லைங்கும்போது, டைப் ரைட்டிங் போஸ்டிங் நீங்க எலிஜிபிளே கிடையாது. ஷார்ட்கன் இல்லைன்னா, ஷார்ட்கன் போஸ்டிங் வந்து எலிஜிபிளே இல்ல. பர்ட்டிகுலரா அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப எல்லா போஸ்ட்டும் சேர்ந்து வரும்போது, உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு போஸ்ட்டும் இது அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ போட்டி போடுறதுக்கும், சக்சஸ் பண்றதுக்கும். ஸோ, அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ வந்து கலெக்ட் பண்ண பாருங்க.
பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2யுமே முடிச்சு வைங்க. முடிச்சு வச்சவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. டிஎன்பிசி வந்து இப்போ 5,00,000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா, எப்படியும் ஒரு 5,00,000 பேராவது இந்த டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட்கட்ட முடிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஸோ, இப்போவே முழிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி இப்போ சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 எக்ஸ்ட்ரா சோர்ஸும், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நமக்கு வேணும் கம்பல்சரி. ஸோ, பிகினர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் யாருனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த 2 ஹவர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணுங்க. தாராளமா பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கும். முடிச்சிரலாம். ஓகே. பை பை. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ ஆல். பை பை.